ஹலோ வீடி ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் இதான் இன்றைக்கி நம்ம கட்ட போகிறோம். எந்த சர்வர் இது எதில் கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, எலைடெக் சர்வரில் தான் கட்டுறேன். ஸோ நான் வந்து நம்மளோட சர்வரில் ஒரு ப்ராப்ளம்னு வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து டிஎம் பண்ணுங்க, ஐ மீன் டெலகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர் வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அது 1 or 2 டேஸில் நம்ம சர்வர் வந்துடும். ஸோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே ஃபாஸ்ட்லி சொன்ன மாதிரி தான் வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் ஒன்று கட்ட போகிறோம். இது முடிச்சுட்டு நமக்கு நிறைய ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குங்க. அயன் ஃபார்ம் கட்டணும், எக்ஸ்பி ஃபார்ம் கட்டணும், எண்டர் ட்ராகன் ஃபைட்லாம் இருந்திருக்கு. அதனால் வந்து நிறைய நமக்கு வந்து வேலை இருக்குங்க. ஸோ யப் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே நானும் இதை டிக் டவுன் பண்ணிட்டு தரேன். ஸோ ஓகேங்க. ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்ட்ரோ பழசு தான் இருந்தாலும் இந்த ஃபைலை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேங்க. இந்த ஃபைலை தொலைச்சிட்டேன், திரும்ப தேடி எடுத்தேன். ஸோ கரெக்டாக 5 பிளாக் இருக்கணும். இன்னும் வந்து 1 2 அவ்வளோதாங்க. இப்போ மேலே உடச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தெரியுதா? ஸோ இப்போ வந்து இங்கே படிக்கட்டு மாதிரி ஒன்று கட்டணும். ஆக்சுவலி நான் இப்போ அலட்சியமாக விட்டேன். இது வந்து எனக்கு செட் ஆகலை. திரும்ப நான் வந்து உட்காந்து அந்த இதை கட்டிகிட்டு இருந்தேங்க. என்ன நீங்கள் வந்து லூஸ் தான். நான் இங்கே வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக கிளாஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சேன், எல்லாமே பண்ணணும் தான். ஆனால் நான் வந்து பண்ணதில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. அதனால தான் வந்து ஒரு அப்புறம் வந்து நான் வில்லேஜரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டிஸ்பென்சர் எல்லாத்தையும் மெத்தட்லாம் செஞ்சுட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்த போயிட்டு வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஃபைல் ஃபார்ம் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுற ஒரு லேண்ட் மாதிரி இதை நம்ம மாற்றணும். ஸோ ஃபுல்லாக மாற்றணும். ஸோ இங்கே வந்து நம்ம நடுவில் தண்ணி ஊற்ற போகிறேங்க. எனக்கு வந்து நான் ஆக்சுவலி பார்த்த வீடியோவில் இந்த ஓரமாக இங்கே வந்து தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு 2 தண்ணி ஊற்றணும். அதுக்கு நான் இங்கே நடுவில் ஒரே ஒரு தண்ணி ஊற்றிட்டேன்னா ஃபுல்லாக வந்துமே வந்து இதுவாகிடும். எப்படின்னா இப்போ பாருங்களேன், நான் தண்ணி ஊற்றுறேன் இங்கே கரெக்டாக நடு வந்துட்டுனா. ஸோ இங்கே தண்ணி பக்கெட்டு ஊற்றுறேன். ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்களா இதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதுக்கு தாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்துட்டு வாங்க. Set the world on fire. ஸோ ஓகேங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேரட்டையும் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த வேலை என்னென்னா, இங்கே ஒரு ட்ராப் டோர் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக இங்கே. ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு டர்ட் பிளாக் வைக்கணும். ஐயோ க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து மேலே வந்து ஒரு டர்ட் பிளாக் வச்சுட்டு இப்போ இந்த டர்ட் பிளாக்கு மேலே நம்ம வந்து ஒரு இதை வைக்கணும், ட்ராப் டோரை. ஸோ இப்போ இந்த டர்ட் பிளாக்கை உடச்சி விட்டுட்டு இந்த ட்ராப் டோரை மேலே தூக்கி விட்டுக்கலாம். ஐயோ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அதை நம்ம இது பண்ணிடலாம் திரும்ப. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நாம் வந்து வெளியில் போகணும். இதான் இங்கே வழி இருக்குல்ல, இது வழியாகவே போயிடலாம். ஸோ வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து டிஸ்பென்சர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம இந்த டிஸ்பென்சர் எதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு டிஸ்பென்சர் எதுவுமே தேவையில்லை. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து கிளாஸை போட்டு மூடணும். இப்போ எங்கள் கிளாஸ் அந்த இருக்கு. இவங்க வந்து வண்டியில் இடிக்காதுன்னு நினைக்கிறேன், இடிக்காது. ஸோ இப்போ அடுத்து வந்து மேலே ஏறுறதுக்கு எந்த வழியும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் இப்போ நம்ம ஏறணுங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ அங்கே பார்த்துக்கோங்க ஃபுல்லாமே இது ஆகிடுச்சு. ஸோ இவனுங்க வந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுன்னு எனக்கு தெரியுங்க. பட் ஆனால் இந்த பில்டு அது வந்து எத்தனை பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ அடுத்து என்ன நான் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்போஸ்டர் இங்கே ஒன்றும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்றும் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த 2 வில்லேஜஸ் இருப்பாங்க. ஏன்னா வில்லேஜஸ் தானே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து இவங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கேரட் எல்லாத்தையும் இந்த கம்போஸ்டர் வச்சுருக்காங்கல்ல, அதனால இதில் ஃபார்ம் பண்ணிவிட்டு இவங்க வந்து அதை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்மோட பேசிஸ் இவ்வளோ தான். ஸோ வந்து இவங்க வந்து இந்த கேரட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கேரட் வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து அவங்க வந்து ப்ரீட் பண்ணுவாங்க சம்திங் நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஸோ இதை உடச்சி விட்டுடலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன தான் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜரை கூப்பிட்டு வரதுங்க. அதில் நான் பட்டப்பாடு இருக்கே. சரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை க்ளைம் பண்ண போகிறேன். ஓகே, இந்த பக்கம் போயிட்டு அதே மாதிரி அந்த எண்டுக்கு போகணும். என்ன பண்ணலாம்? ஓகே இங்கே ஓகேங்க. ஸோ இங்கே க்ளைம் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ இந்த ஃபார்மை ஃபுல்லாக இது பண்ணிட்டா க்ளைமு எனக்கு அவ்வளோதான் வேணும். கரெக்டாக எட்ஜில் இருக்கணும், அதுக்கு மேலேயும் வேணும்.
கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து வில்லேஜருக்கு தான். ஸோ இப்போ நம்ம வில்லேஜரை கூப்பிட்டுட்டு அவனுங்களை மேலே ஏற்றுற வரைக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். என்னடா இதில் வில்லேஜரை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த நெதர் போர்ட்டல் வழியா வெளில வரேன்னு பார்க்குறீங்களா? ஏங்க இதில் நான் வந்து இங்கே ஹோமை செட் பண்ணலைங்க. அதாங்க பிரச்சனை. இப்போ எதுக்கு நான் இங்கே வந்தேன்னா இது ரெட் ஸ்டோன் கார்ட்டு அதெல்லாம் எடுக்கணுங்க. அதுக்கு தான் வந்தேன். ஐயோ! நான் என்னங்க பண்ணுவேன்? நான் நெதரில் போய் நிறையா சாகசம்லாம் பண்ணிருந்தேன். அதெல்லாம் நான் ஆக்சுவலி வீடியோ எடுக்கல. ஏன்னா அது வந்து லென்த் ஆகிடுங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு வந்திருந்தேன்னா ரெட் ஸ்டோன் எடுத்துகிட்டு டார்ச் எடுக்கணும், ரெட் ஸ்டோன் எடுக்கணும். ஓகே, ரெட் ஸ்டோன் டார்ச்சு எடுத்தாச்சு. ரெட் ஸ்டோன் ரயிலு இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். என்கிட்ட இருக்கா? இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் அயன் மட்டும்தான். ஸோ இவ்வளோ அயன் உனக்கு எப்படா கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து 4 ஸ்டாக் அயன் வந்து மைன் பண்ணேங்க. இந்த மைன் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த மைனை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு மைனை போட்டுட்டு இவ்வளோ டோட்டம் எப்படி கிடச்சிச்சின்னா, ஒருத்தங்க வந்து டோட்டம் ஃபார்ம் வச்சுருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது நானும் என் ஃப்ரெண்டும் வந்து டோட்டம் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ அங்கங்கே வந்து பவர் ரெயில்ஸ் போட வேண்டியது தான். ஸோ வந்து அதுக்கப்புறம் இப்போது நமக்கு வந்து வில்லேஜர் ஒருத்தர் கொடுத்தாரு. அவரோட ஃபார்மில் வந்து நான் நிறையா மீதி அயன்லாம் நான் எடுத்தேன். அதுகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவருக்கும் வந்து நான் மீதி கொடுத்துட்டேன். நான் எனக்கு தேவைங்கிற மீதி. ஆக்சுவலி நான் இந்த ஹாப்பர் வந்து எக்ஸ்பி ஃபார்முக்கு செய்யணும்ல. ஸோ எக்ஸ்பி ஃபார்மே நல்லா பெருசாக செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அதுக்காக ஹாப்பரு அதெல்லாம் நல்லா பெருசாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஜெய்ஜான்டிக்காக அந்த ஃபார்ம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது பண்ணுறோம். ஸோ இப்படி வைக்கக்கூடாதா? என்னங்க இப்படி தானுங்க? ஓ, நம்ம நார்மல் டார்ச் வைக்கிற மாதிரியா? நீங்கள் கேட்கலாம், இது கூட தெரியாமல் எப்பட்றா நீ எல்லாம் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறேன்னு. இங்கே நான்லாம் வந்து பவர் ரெயில்ஸே யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் ரயிலே யூஸ் பண்ண மாட்டேங்க. நம்ம ஆக்சுவலி முன்னாடிலாம் நான் வீடியோவே போட்டதில்லை. அந்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோவே எப்போ போட்டேன்னா ரீசெண்டாக தான் போட்டேன். அதுக்கு முன்னெல்லாம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நான் வந்து தனி வேர்ல்டில் தான் இருப்பேங்க. ஓகேயா, நான் என்ன பண்ணுவேன்னா கிரியேட்டிவ் போட்டு நான் பாட்டில் போயிடுவேன். எனக்கு ப்ராப்ளமே இருக்காதுல்ல, அதனால். ஸோ இப்போ அது வந்து இங்கே இது வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து வந்து அந்த வில்லேஜரெல்லாம் மேலே கூப்பிட்டு வரணும். இங்கே ஒரு வில்லேஜர் தம்பி நிற்பாப்பில், இவரை வந்து மேலே ஏற்றிட்டு நான் வீடியோ கண்ட மாதிரி இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்துட்ருங்க. ஒரு வழியாக எப்படியோ அவனை உள்ளே ஏற்றியாச்சு. சரி விடுங்க, இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இவனை ஏற்றுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அட்லீஸ்ட் இவன் பரவாயில்லைங்க, இவன் பக்கத்தில் தானே இருந்தான், ஏற்றிடலாம். நம்மக்கிட்ட இன்னும் மைண்ட் காட்டிருக்கோம். சரி விடுங்க, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இவன் பக்கத்தில் தானே இருந்தான், டக்குன்னு ஏற்றிட்டோம். ஏற்கனவே அவனுக்கு ரயில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஒருத்தனுக்கு ரயில் போட்டு தான் அவனை ஏற்றணும். பார்ப்போம் இருங்க. இவன் ஓகே, இவன் என்ன பண்ணுறான்? என்ன அதுக்குள்ளே ஜாப் எடுத்துட்டான்ப்பா. ஓகேங்க, ஸோ ஜம்ப் பண்ணு. ஒய் ஓகே, இப்போ போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு வரணுமா? சரி இருங்க பார்ப்போம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னா, நேராக போயிட்டு அவனுக்கு இப்போ வந்து ரயிலை போடணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் இப்போ உடைக்கணும். அடுத்து இதெல்லாம் உடச்சி முடிச்சுட்டு அதுலேருந்து தான் பண்ணணும். 10 பேர்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வீடியோ முடியணும். டக்கு டக்குன்னு முடிச்சிட்டேன்னா டக்கு டக்குன்னு இதுவாகிடும். நடுவில் வந்து ஒரு கோமாளி வந்து ரொம்ப கடுப்பேற்றிட்டாப்புல. ஸோ வந்து அதான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். ஸோ இதையும் முடிச்சு விட்டுடலாமா? இதை உடச்சி விட்டுட்டு சரிங்க, அவரையும் மேலே ஏற்றிட்டு உங்களை நான் வந்து பேசுகிறேன். ஐ மீன் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.
ஓப்பாடா ஒரு வழியாக இவனையும் மேலே ஏற்றியாச்சு. இப்போ இவனையும் உடச்சி விட்டுட்டான்னா அது வேணும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஹோப் பண்ணிவிட்டு நான் சாரி சரி கரெக்டாக ஹோப் பண்ண. ஓகே உடச்சி எடுத்தாச்சு. எங்கடா? ஓ இங்கே இருக்கியா? சரி பயந்துட்டாங்க உண்மையாகவேண்ணா. இங்கே காணா போயிட்டானு. சரி இதை உடச்சிட்டு திரும்ப மேலே போகணுமே. மேலே போயிடலாம். டக்கு 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 டக்குன்னு. ஓகே இதை உடச்சி விடணும். உடச்சி விட்டு கீழே ஹோப் பண்ணிட்டா வேறு முடிஞ்சிடும். இந்த இதில் கிளியர் லேக் இல்லைங்க, அதான் ஒரே சின்ன பிரச்சனை. இவனுங்க பார்த்துப்பாங்க. இப்போ மீதி எல்லா ரயிலையும் உடச்சி விட வேண்டியது தான். சரி இருங்க உடச்சிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டா. Set the world on fire. ஸோ ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சு. ஸோ இப்போ அடுத்து போயிட்டு பேக் சைடில் வந்து கிளாஸ் ப்ளேஸ் பண்ண வேண்டியது தாங்க வேலை. எங்கன்னா இங்கே ஆக்சுவலி வந்து நான் லாஸ்ட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஆக்சுவலி மாற்றிட்டேன். இது வந்து இப்போதைக்கு இதில் கிடையாது. இதை நான் வந்து வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ கிளாஸ் இப்போ பத்தலை, போய் கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பண்ண பண்ணுறது ஓகே. சாண்டும் இல்லை. சரி பார்ப்போம் இருங்க, வீட்டில் தான் போய் பார்க்கணும். வீட்டில் மண் சாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு அப்படியே அங்கேயே ஃபர்னாஸில் போட்டு ஊக்கி எஸ் இதோ இருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சுட்டு அந்த சாண்டை மட்டும் எடுக்கணும். இது தேவையில்லை. இது இப்போதைக்கெல்லாம் உள்ளே இருக்கட்டும். லேட்டராக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவை தான். ஷவல் போதும், க்ளைம் பண்ணியாச்சு. உட்டு போதும். மண் சாண்ட் எடுத்து வச்சுங்க. ஸோ இதில் இருக்குது. ஸோ இதை டக்குன்னு உள்ளே வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் வச்சிடலாம். ஸோ திரும்ப வந்து 1 மினிட் கழித்து அது வந்து வந்துருச்சு. அதை நம்ம திரும்ப இப்போ லாகின் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே கட்டாச்சு. கடுப்பாக இருக்குது. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம். ஸோ எஸ் இது எடுத்துக்கலாம். வச்சுட்டு 7 ரூபா எதுக்கு நான் இங்கே வைக்கணும். ஓகே அடுத்து கிளாஸ் 5 போதும். இப்போதைக்கு இந்த 5 கிளாஸ் போதும் நமக்கு. டக்கு நம்ம ஃபார்ம் போயிடலாம். ஃபார்ம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை ஃபார்ம் வந்துட்டோம். ஸோ ஃபார்முக்கு வந்தாச்சு. ஓ அங்கே இருக்குது, அது பக்கத்தில் செட் பண்ணணும். ஸோ வில்லேஜஸ்லாம் வந்தாங்கன்னா அந்த கிளாஸ்கிட்ட நிற்பாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்களே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இதுவும் ஆகிடாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேரட்டை நம்ம தரணும். என்கிட்ட வந்து பெருசாக ஒன்றும் கேரட்டே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ கேரட் இருந்துச்சுன்னா தருவோம். கேரட்டை போய் எடுத்துகிட்டு வருவோம் இருங்க. சரி நான் கேரட் எடுத்துகிட்டு வந்துட்டு கன்டினியூ பண்ணுறேன். எஸ் நான் வர்றதுக்குள்ளே அங்கே வந்து ஒரு குட்டி பையன் வந்துட்டான். நம்ம வந்து டக்குன்னு வந்து அவங்களே வந்து இது ஆகிட்டாங்க. ஸோ வந்து எஸ் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு சம்திங் நேரம் ஏஎஃப்கே இதுக்கு மேலே நின்றுட்டு நான் போயிட்டேங்க. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது என்னடா இவனுங்க இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஐ மீன் ஹார்ட் வந்துகிட்டே இருக்கா. நான் வரலையேன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா 2 பேர் இருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே எனக்கும் புரியல. டக்குன்னு வந்து நான் அந்த வீடியோவை இப்போ கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஓக் லீவ்ஸ் வச்சு இது ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணுறேன். எதுக்கு இப்படி கவர் பண்ணுறேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஹாஸ்டல் மாப்ஸ் நிறைய இது மேலே ஏறுது வருது. ஸோ அதை உடச்சி விட்டுட்டு நம்ம இப்படி நிற்க வேண்டியது தான் வேலை. ஏஎஃப்கே பண்ணிடலாம் கொஞ்ச நேரம். அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க.
இன்னும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியாதுங்க இப்படி நின்றுட்டு இருந்தேன்னா இது ஒரு ஸ்மால் வில்லேஜர் வரமாட்டான்னு. நானும் அது தெரியாமல் நான் பாட்டில் இங்கே ஏஎஃப்கேக்கு நின்றுட்டே இருந்தேன். நான் ஒரு லெவலில் கடுப்பாயிட்டேன். என்னடா இது இவனுங்க இப்படி கடுப்பேற்றுறானுங்களேன்னு. அப்புறம் வந்து கடைசியாக வந்து சரி இறங்கி நான் வந்து அங்கே இங்கே போய் பார்த்தா ஒருத்தன் உள்ளே நிற்கிறான். ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ ஏஎஃப்கேலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து நான் செட் பண்ணிட்டேங்க. எஸ் இந்த சிஸ்டம் செட் பண்ணிட்டேன். எப்படிங்களே இப்படி நிற்கிறான்னு. ஸோ கைஸ் ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பி ஃபார்ம் நிறைய வருது. பை. See you guys.